and hang out with Crazy Kids. நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனைலாம் தேவைதான். இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிறேன். ஐயோ, என் அப்பாவுக்கு வேற கேன்சர். என் அம்மா மட்டும்தான் வேலைக்கு போயிட்டுருக்கு. என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே 10 லட்சத்துக்கு மேலே செலவாகி போச்சு. கடன் மேலே கடன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன் பகல் வருது? எல்லாரும் என்ன குற்றவாளியாக பார்க்குறாங்க. ஏன் இரவு வருது? ஒரே மரண பயமா இருக்கு. என் பாவத்துக்கு பரிகாரமே இல்லையா? என் சாபத்துக்கு விமோசனமே இல்லையா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? கடவுள் இல்லை. யோ வந்துடுறாங்க சாவுராக்கி போயா உள்ள. என்ன பெருசு? என்ன கேஸு? கொலை கேஸா இல்ல கொள்ளை கேஸா இல்ல கிரிமினல் கேஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இயேசுவை பத்தி சொன்னேன், என்னை கொண்டாந்து உள்ள பிடிச்சி போட்டாங்க தம்பி. அதனாலதான் நான் என்னை உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. ஓ, அல்லேலியா கோஷ்டியா? என்னப்பா, உங்க சாமியை தானே கும்புற? அவர் உன்னை காப்பாத்தலையா? அவரை பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கையா? இந்த ஜெயில இருக்க ஒவ்வொரு நொடியும் உனக்கு நரகம் தாண்டியோ? அப்படிலாம் இல்லை தம்பி. இயேசு என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தாரோ அன்னைக்கே என் பாவமெல்லாம் மன்னிச்சிட்டாரு. என்னுடைய தீராத இதய வயதை கூட ஆண்டவர் தீர்த்துட்டார் தம்பி. அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் இருந்த எல்லா மரண பயமும் என்னை விட்டு போயிடுச்சு தம்பி. அது மட்டும் இல்லாமல் பிசாசு பிடிச்சி தெருவா தெரிஞ்ச எங்கள் அம்மாவை கூட அந்த ஏசப்பா குணமாக்கினார் தம்பி. அது மட்டுமா என் குடும்பத்தில் இருக்க எல்லா சாபத்தையும் நீக்கினார், நிம்மதி தந்தார். எந்த பணம் கொடுக்க முடிச்சு வாங்க முடியாத இந்த நிம்மதியை, எந்த பணம் கொடுத்தாலும் கிடைக்காத நிம்மதியும் சமாதானத்தையும் எங்கள் மனசில் ஒருத்தர் தந்தார். அவர் எனக்கு மட்டும் இல்லை, உண்மையாக கூப்பிட்ற யாருக்குமே அவர் வந்து நிம்மதியும் சமாதானத்தை கொடுக்குறாரு தம்பி. அந்த இயேசுவுக்கு தேடி தான் போடுறேன். அந்த இயேசுவை தேடுங்கன்னு எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லாமே நன்மைக்கு தான் தம்பி. நீ உங்கள் ஏசப்பா உண்மையாகவே எல்லாமே செய்வாரானே. அப்பாவி மக்களை காசுக்காக கொலை பண்ணுற கூலிப்படையை சேர்ந்தவனே நான் பண்ணாத ரவுடித்தனமே இல்லை. ஏகப்பட்ட கேஸ் என் மேலே இருக்குனே. இன்னும் 2 நாளில் எனக்கு தூக்குடு. எனக்கு வாழ வாய்ப்பே இல்லைடே. எனக்கு ஏதாவது ஏசப்பா உதவி செய்வாரானே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே ரொம்ப பயமாக இருக்குண்ணே. ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நினச்சி ரொம்ப பயமாக இருக்குண்ணே. இன்னும் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குண்ணே. எனக்கு ஏதாச்சும் உதவி செய்வாரானே உங்க ஏசப்பா. தம்பி, நீ ஏப்பா கவலைப்படுற? அப்பா எல்லாம் பாதுகாப்பா. அண்ணே நான் ரொம்ப படுவாவினே. என்னையெல்லாம் மன்னிக்கவே முடியாது. என்னையெல்லாம் நம்ம அரசாங்கமே கொடூரமான குற்றவாளினே மரண தண்டனை கொடுத்துருச்சு. தம்பி அல்லாதப்பா, ஏசப்பா கிட்ட வர யாரா இருந்தாலும் அவர் வேண்டான்னு சொல்ல மாட்டாருப்பா. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டாப்பா. அதை அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு மண்ணு பேக்கிற பார்த்தியா, அவன் தான் இறக்கம் பெறுவான். நீ அப்பா கிட்ட உன் பார்த்தருன்னு சொல்லுப்பா, உன்னை மன்னிச்சிருவாருப்பா. பாவைகளை நேசிக்கிறாருப்பா. அவன் பாவைகளையே மனதிரும்ப அழைக்க வந்தாருப்பா. 2 கையை நீட்டி வாமான்னு அழைக்கிறாருப்பா. எப்பப்பட்ட பாவியாக இருந்தாலும் விடுதலை கொடுக்க, அதாவது ரட்சிக்கத்தான் ஏசப்பா பூமிக்கு வந்தாருப்பா. எதில் இருந்து தெரியுமா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து. இதெல்லாம் எங்கப்பா விடுதலை கிடைக்காது. ஆனால் ஏசப்பா கிட்ட வந்தால் மட்டும்தான் உண்மையான விடுதலை கிடைக்கும்யா. உன் மனசை கொடுத்து பாரு தம்பி. உன் பார்த்த எல்லாம் நீ ஏன் சுமக்கிற? இறக்கி வச்சது அவர்கிட்ட. அப்பா எல்லாம் பார்த்துக்குவாருப்பா. தம்பி
கலங்காதப்பா, அழாதப்பா, அப்பா கிட்ட பேசுப்பா, உனக்கு உதவி செய்யாருப்பா. அண்ணே நீ சொல்றதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குண்ணே. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணாத தப்பே இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன உங்க பிள்ளையா மாத்திருங்கப்பா, எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. தம்பி நீ கவலைப்படாத, கலங்காதப்பா, பயப்படாதப்பா. ஏசப்பா உன் கூட இருக்காரு. உண்மையா மன்னிப்பு கேட்டில, அதனால உனக்குள்ளதான் இருக்காரு. அண்ணே என் பாரமெல்லாம் குறைஞ்சு போச்சுனே, என் துக்கமெல்லாம் மாறி போச்சுனே, என் கவலையெல்லாம் எங்க போச்சுனே தெரியலனே. மனசுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. அண்ணே என் பாவத்தை ஏசு மன்னிச்சிட்டாருனே. நான் ஏசுவா கிட்ட போயிருவேன் இன்னைக்கு செத்தாலும். அணுவா செத்துக்கிட்டு இருக்கு என் தங்கச்சி அப்பாவும் எப்படின்னே போவாங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே ஒரு ஹெல்ப்ண்ணே, நான் கடைசி ஆசையா கேட்குறேண்ணே. இந்த ஏசுவா பத்தி அவங்கள்ட்ட சொல்லுவீங்களாண்ணே? அண்ணே ப்ளீஸ்ண்ணே சொல்லிருங்கண்ணே. கண்டிப்பா சொல்றேன் தம்பி, உன் வீட்டு விலாசத்தை மட்டும் கொடுப்பா. யோ சாமியாரே வாயா, உனக்கு பெயில் வந்திருக்கு. ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்க, இல்லைங்கன்னா இன்னைக்கு ராத்திரி உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். இரியா வர்றேயா, கத்திக்கிட்டே இருக்க தம்பி. கண்டிப்பா நான் போய் பார்க்குறேன் தம்பி. உன் ஊர் என்னப்பா? அண்ணே மதுரை மண்டேலா பக்கத்தில் பெருங்குடினே, அங்கே சந்தனம் கேட்டால் எல்லாருக்குமே தெரியுண்ணே. சரி தம்பி, இந்த பைபிளை வச்சுக்கோ. இப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ படிச்சுப்பாரு. ஏசப்பா உங்கள்கிட்ட பேசுவார் தம்பி. கண்டிப்பாக அந்த பைபிளை வாங்க வருவேன், வெற்றியோட திரும்பி வரேன் தம்பி. தைரியமா இருப்பா. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே எப்படியாச்சும் சொல்லிருங்கண்ணே, அதானே கடைசி ஆசை. அண்ணே எப்படியாச்சும் சொல்லிருங்கண்ணே, இந்த லெட்டரை தரேண்ணே, இதை மட்டும் எங்கள் வீட்டில் கொடுத்துருங்கண்ணே. அண்ணே எப்படியாச்சும் கொடுத்துருங்கண்ணே. மரியாதை பேசுங்கண்ணே. காசு வாங்கிட்டா என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல, நீலாம் வாய் மட்டும் பேசுற. ஏண்டா கடனை கொடுக்க முடியாது, ஏண்டா வாய் பேசுற? என்னத்துக்கு கடன் வாங்கின? வட்டி முதலமா இதோட நீ வாங்கின காசு 10 லட்சம் ரூபா ஆச்சு. அப்புறம் வந்து திட்டாம கொஞ்சம் ஆயிடும், அடுத்த வாரம் வருவேன். அதுக்குள்ள கடனை கொடுக்கலன்னா அவ்வளவுதான், நிம்மதியா வாழ முடியாது. வாழ்ற ஒவ்வொரு நிமிடமும் ஏன்டா வாழ்றோம் இருக்கும். அண்ணே அண்ணே தயவு செய்து மன்னிச்சுக்கோங்கண்ணே. ஒரு வாரத்துல இந்த 10 லட்சத்தை கட்ட முடியாதுண்ணே. இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கொடுங்கண்ணே, நான் கட்டிடுறேன். தயவு செய்து மன்னிச்சிருக்கண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அடுத்த வாரம் நேரத்துக்கு வருவேன். நீ மட்டும் காசு தரல, என் வீட்டுக்கு வந்துரு வேலைக்காரியா, சரியா? ஐயோ என்னங்க, என்ன இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாரு? ஐயோ இவனை பாருங்க. ஐயோ நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போயிருவ. என்னை வேலைக்காரியா கூப்பிடுறியே. எங்களே சபிக்கிறா நீ. கடன் கொடுக்க வக்கில்ல, குடும்பத்தோட ஏன் செத்து போக நீ போவடி. யோ உனக்கு என்ன காசு தானே வேணும்? அடுத்த வாரம் வரும், போயா தருவோம். ரொம்ப ஓவரா பேசிருக்க. வாங்க ஜென்டில்மேன், காசு வாங்கினப்ப மட்டும் தெரியலையோ, காசு வாங்க மட்டும் அழுது அழுது வாங்க வர்றீங்க. இப்ப மட்டும் என்ன கோபம் கொப்பளிக்குதோ, சொல்லு பொறுக்க முடியலையோ. காசு ஏண்டா வாங்கின கடன்காரன் நாயே. என் தலைய அடமானம் வச்சாவது நான் கொடுத்துடுறேனே. ஒரு மாசம் மட்டும் எனக்கு டைம் கொடுக்கணே. அடுத்த வாரம் நான் வரும்போது காசு வரலடா, நாங்க சொல்றதான் நடக்கும், புரியுதா? ஐயோ என்னங்க என்னங்க, நம்ம பிள்ளை பாருங்க, நம்ம வலிப்பு வந்துருச்சு. ஐயோ வாங்க வாங்க பாருங்க. இரும்பக்குடைய கையால தேய்ச்சு விடு. ஐயோ எவ்வளவோ மருத்துவம் மாத்த முடியலையே, எவ்வளவு மாத்திரை போட்டு சரியாகலையே, என்ன பண்றதே தெரியலையே. இந்த நோய்க்கு ஒரு முடிவே இல்லையா? மா ராஜாதி, உனக்கு என்னமாச்சு? எந்திரிமா, என்னமா என்னமாச்சு? என்னடி தங்கம், என்னாச்சு? எந்திரிமா. அப்பா எனக்கு என்னன்னே தெரியலப்பா, திடீர்னு இந்த மாதிரி வருதுப்பா. எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. நான் உங்களை கஷ்டப்படுத்துறேனாப்பா? பேசாம செத்துடலாம் போல இருக்குப்பா. நீங்களே என்னை கொன்னுடுங்கப்பா, என்னால தானப்பா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். அம்மா எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுமா. மா ஏமா ராஜாதி, ஏன் இப்படி சொல்ற? நீ செத்துட்டேன்னு சொன்ன எல்லாம் சரியாயிருமா? இப்படிலாம் சொல்லாதடா செல்லம். அம்மா
அப்பா இருக்க போறது என்ன கொஞ்ச காலம்தான், உயிரோட இருப்பேன். உன் மூத்த அண்ணனும் ஜெயில இருக்கிறான். நமக்கு வேற 10 லட்சத்துக்கு மேல கடன் இருக்கு. இந்த பாவமும் சாபமும் வியாதியும் நம்ம குடும்பத்தை போட்டு இப்படி ஆட்டு படைக்குதம்மா. என்னம்மா பண்றது? ஏதோ உனக்காக தான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீயே இப்படி சொன்னா நான் என்னம்மா செய்யறது? அதுக்கு நீ என்னடா பண்ணுவ தங்கம்? அம்மா வீட்டுல யாருமா? யாரு இருக்கீங்களாம்மா? என்னங்க என்னங்க வாங்க, கடன்காரன் திரும்ப வந்துட்டான் போல. ஐயோ அட கடவுளே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. அம்மா சந்தம், அம்மா கொஞ்சம் வெளியே வாங்க. என்னங்க யாரா இருக்கோம்? யோ, யாரா நீ பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? ஆரம்பமே அதிரடியா இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா. இல்லைங்க ஐயா, நான் ஜெயில உங்க பையனை பார்த்தேன். என் மயனை பாத்தீங்களா? நல்லா இருக்கிறானா? வேலைக்கு சாப்பிடறானா? ஐயா ஐயா எப்படியா இருக்கிறான்? இந்த பாவி பயல்களோட சேராதன்னு சொல்லி தலைப்பால அடிச்சுக்கிட்டேனே. இப்ப கோர்ட்டு கேஸ் ஜெயிலு, இப்ப தூக்கு தண்டனை வரைக்கும் போயிடுச்சு ஐயா. அம்மா எல்லார்கிட்டையும் உங்க பையன் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாருமா. என்னையா சொல்ல சொன்னா? குடும்பத்தோட சாக சொன்னானா? என் குடும்பத்துக்கு வந்த சாபக்கேடு அவனொட்டிதான். குடும்பமே நான் சாப போச்சு. ஐயோ என்னங்க பாருங்க, மறுபடியும் வலிப்பு வந்துருச்சுங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இயேசுப்பா உங்க பிள்ளைய குணமாக்குவார். கொஞ்சம் தள்ளில இல்லைங்க. இயேசுவே இந்த பிள்ளைக்காக உலகத்தில் வருகிறானப்பா, இந்த பிள்ளையை குணமாக்குவீராக. வலிப்பு வியாதியே இந்த பிள்ளையை விட்டு போ. ஊமையும் செவிலுமான ஆவியே இந்த பிள்ளை விட்டு போ என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். அம்மா எனக்கு இப்போ உடம்புல வலியே இல்லம்மா, இப்போ நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா அடி, என் பிள்ளை முகத்துல சந்தோஷத்தை பாருங்களேன். ஐயா, தெய்வ மாதிரி வந்து என் பிள்ளையை காப்பாத்திட்டீங்கயா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு நோய் குணமாகும் ஐயா. இயேசுப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அவருக்கு தான் ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையா அவர் கூப்பிடணும். உண்மையா அவர்கிட்ட கேட்டா நிச்சயம் உங்க குடும்பத்துல இயேசு பிறப்பாருங்க ஐயா. இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா இனிமே கவலை இல்ல, நோய் இல்ல, துக்கம் இல்ல, அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவாரியா. சாமி நீங்க நல்லா இருக்கணுங்க. அம்மா நான் சாமி இல்ல, இயேசுதான் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் ஒரே சாமி. உங்களையும் என்னையும் இயேசு வாழ வைக்கத்தான் இந்த பூமிக்கே வந்தாரு. தன் ஜீவனையும் தந்தாரு. உங்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆனா அவர் மனசுல ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அவர் மனசுல ஏத்துக்கிட்டா உடனே வந்துடுவார் ஐயா. உடனே வந்துவாரம்மா. தங்கச்சி இயேசுப்பா அவங்க கூட இருக்காரு, நம்புறீங்களா? சரிங்க ஐயா, நான் நம்புறேங்க ஐயா. நம்புறையா? இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு கட்டியே இந்த அவனை விட்டு வெளியே போ என்று இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். கட்டி இருந்த இடமே தெரியல. என்ன அதிசயம், நான் சுகமாயிட்டேன். ஏசப்பா அற்புதம் செஞ்சிட்டாரு. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. டாக்டர் கைவிட்ட என்ன ஏசு குணமாயிட்டாரு. என்ன அதிசயம். ஓ சாமி, சாரி ஐயா. உங்களுக்கு உங்க ஏசப்பாக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ணே இயேசு சாமி எனக்கு மட்டும் சாமி இல்லனே, உங்களுக்கு சாமி. தொடர்ந்து இயேசுவை தேடுங்க. இந்த இயேசுவை அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல இருக்கிற நம்ம இயேசு கோயிலுக்கும் அப்பப்போ வாங்கனே. இந்தாங்கண்ணே, இதுக்கு பேர் பைபிள். இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. இறைவனே உங்ககிட்ட பேசுவாருனே. அப்படியா? அப்படியே செய்யறோம்யா. அப்படியே செய்யறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க மகன் தான் என்ன அனுப்பி வச்சாரு. உங்க வீட்டு விலாசத்தை கொடுத்து இயேசுவை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாரு. என் பிள்ளையா? என்னங்க என் பிள்ளைக்கு எவ்வளோ பாசம் பாருங்க என் மேல. ஏன் பிள்ளைடி, நான் வேற கோபத்துல ஏதோ சொல்லி திட்டேன். என் பிள்ளை விட்டு தான் ஏசப்பா நம்மளை தேடி வந்தாரு. நம்ம நோயை குணமாக்குனாரு, பேயையும் ஓட்டிட்டாரு. அவரை போல யாரையும் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவனை போய் உடனடியா பார்க்கணும். வா சீக்கிரம் போவோம். ஆமாங்க, வாங்க வாங்க சீக்கிரம் போவோம். அம்மா, இந்த உங்க மகன் வந்து இந்த லெட்டரை மட்டும் கொடுக்க சொன்னாப்ல உங்ககிட்ட, இதை வாங்கிக்கிறீங்களா? அன்புள்ள அம்மா, அப்பா,
மணி ஆர்டரில் ஜெயிலில் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன். இதை பெற்றுக்கொள்ளுங்கம்மா. என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா. ஏசப்பான்னு ஒரு தெய்வம் இருக்காரு. அவர் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாருமா. என் மனசில் நிம்மதி சமாதானம் தந்திருக்காருமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏசப்பா எல்லாம் பார்த்துப்பாரு. அவரை நம்புறவங்கள அவர் நிச்சயமாக கைவிட மாட்டாருமா. நான் அனுப்பிச்ச அண்ணே நிச்சயமாக உங்களை வந்து பார்த்துருப்பாருன்னு நம்புகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. பாப்பாவுக்கு இருக்கிற பிசாசு போராட்டம் நோயும் ஏசப்பா கிட்ட வந்தால் நிச்சயமாக சுகமாயிரணும். எனக்கு தெரியும். நீ எல்லாரும் நல்லா இருக்கணுமா. அதுதான் என் கடைசி ஆசையும் கூட. இதை படிக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேம்மா, ஆனால் அவரோட இருப்பேன். எனக்காக நீங்கள் அழாதீங்கம்மா. நான் இப்போ போகிற வழி நல்ல வழி தான். ஆனால் நீங்கள் ஏசப்பா கூட தொடர்ந்து இருக்கணுமா. அவர் தான் நம்மளை வாழ வைப்பார். அம்மா, அப்பா, தங்கச்சி, உங்களை நான் பரலோகத்தில் சந்திக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஏசப்பா நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வந்துட்டார். இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. பரலோகத்துக்கு போன ஏசப்பா மீண்டும் வரப்போறாரு. எதுக்குன்னு நீங்கள் தயாராக இருங்கம்மா. அம்மா, அப்பா, பாப்பா, கடைசியாக சொல்கிறேன், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். நீங்கள் என்ன மறந்தாலும் அந்த இயேசுவை மட்டும் மறந்துடாதீங்கம்மா. இப்படிக்கு இயேசுவோடு வாழப்போகிற உங்கள் அன்பு மகன்